கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அங்கு ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓமையிலிருந்து உங்களுக்கு ஒரு அன்பான கடவுள் எப்படி நம்மை நேசிக்கிறாரோ, அல்ல இந்த உலகத்துல ஒரு அன்பான தகப்பன் எப்படி நம்மை நேசிக்கிறாரோ அப்படி என்ன செய்யறாங்க, கடவுள் நம்மை நேசிக்கிறாங்க அப்படின்றத பாக்குது. ஏன்னு சொன்னா இந்த தகப்பனுடைய குணாதிசயம் யாருக்குன்னா, கடவுள் மாதிரி கடவுளுக்கு இருக்கிற குணாதிசயத்தை அந்த தகப்பன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு கதை. இவ்வளவு சொன்ன பிறகு கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவர் என்ன சொன்னா, அந்த தேசத்து குடிகள் ஒரு நாள் என்ன செய்யறது, அவரு தன்னுடைய தந்தையிடத்துல வந்து, அப்பா நான் என்ன செய்ய போறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறேன், என்னுடைய ஆஸ்தியிலிருந்து எனக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா போறாரு. அப்படி போயிட்டு அவர் எடுத்துக்கொண்டு சென்ற எல்லா பணமும் என்ன செஞ்சிருச்சு, செலவழிஞ்சிருச்சு. அப்புறம் அவருக்கு ஆகார குறைவு ஏற்பட்டது. அதனால என்ன செய்யறாரு, எங்கேயாவது போய் வேலை செய்யணும் அப்படின்னு தேடி பார்த்தப்போ ஒரு இடத்துல வேலை கிடைச்சிச்சு. ஆனா அங்க என்ன இல்லை, அவருக்கு பசி ஆறல. அதனால என்ன செய்யறது, பன்றிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தவிட அவர் சாப்பிட்றதுனால எஜமான கோவப்பட்டு அந்த வேலையில இருந்து அவரை வரட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்து, வசனம் வந்து 15வது அதிகாரம் 17வது வசனம். அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலிருந்து வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். இது வந்து கதையினுடைய சுருக்கம். சரிங்களா? இதுதான் வசனம், தேவ வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ இங்கதான் வந்து ஆண்டோடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, உயர்ந்த வஸ்திரம், அப்புறம் என்னது, கைக்கு மோதிரம், அடுத்தது பாதரட்சி, 3 நமக்கு கொடுக்கப்பட போகிறது. நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் வசனம் என்ன அப்படின்னு சொன்னா 22வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம் நமக்குரிய வாக்கு தத்துவமாக இருக்குது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஏசப்பா கூட இப்படிதான், நம்ம அவரை விட்டு எவ்வளவுதான் தவறு செய்து பின்வாங்கி போயிட்டாலும் கூட நம்ம திரும்பி வரும் பொழுது, நான் இந்த கதை வாசிக்கும் அப்படியே உட்காந்து யோசித்து பார்த்தேன். அந்த அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. இத்தனை நாள் போய் எங்க போய் இருந்த, எப்படி அந்த பணம்லாம் செலவாச்சு, எடுத்து போன காரியெல்லாம் எப்படி தீர்த்துட்ட, எங்க நண்பர்களோட போனேன், திருப்பி இனி மட்டும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. எப்பேற்பட்ட ஒரு அன்பானல்ல. நம்மளாம் வந்து எப்படி, ஏதாவது பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா என்ன செய்வோம், மனசுல வச்சுட்டு எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்கிறப்ப என்ன செய்வோம், திருப்பி அதை சொல்லி காட்டோம்ல. ஆனா ஆண்டவர், நான் நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் செய்கிற தவறுகளே ஆண்டவர் திருப்பி சொல்லி காட்டுவாரு அப்படின்னு சொன்னா நிலைமை எப்படி இருக்கும். ஆண்டவர் எப்படி இந்த தகப்பன் மாதிரி தான், ஒரு வார்த்தை கூட சொல்லல, உடனே என்ன செய்யறாங்க, கட்டி அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன செய்யறாங்க, முத்தம் கொடுத்து கூட்டு வந்துட்டு உடனே சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொன்ன, அவனுக்கு என்ன செய்யுங்க நீங்க, அவனுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரம். சரி, அவனுக்கு பல எல்லாத்தையும் எடுத்து போய் தீர்த்துட்டால, ஏதாவது ஒரு வஸ்திரத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்ல, அவர் சொல்றாரு உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் கைக்கு என்ன செய்யுங்க, மோதிரத்தை போடுங்க, அவருடைய காலுக்கு என்ன செய்யுங்க, பாதரட்சியை போடுங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, உயர்ந்த வஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நீதியின் வஸ்திரம். நீங்க அவர்கிட்ட போவீங்கன்னு சொன்னா, எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான், யாருமே பாவம் செய்யாம அப்படியே நம்ம என்னதில்லை, நீதிமான்களாக தான் ஆண்டவர் சொல்றாருல, எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவளா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அவர் என்ன செய்யறாரா, நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளவராக இருக்காரு. எப்ப நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது, எப்படி போகும் பொழுது, என்னை பெத்தீங்கல்ல, நீங்க தான் காப்பாற்றணும், கடமை அப்படின்ட்டு போகும்போது இல்லை, நான் உன்னுடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன். ஏன்னு சொன்னா, நான் எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்காக பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லி போகும் பொழுது
ஆண்டவர் இயேசப்பாட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த கெட்ட குமாரனை கதையில அவருடைய தகப்பன் இருந்தாரோ அதே போல தேவன் நமக்கு என்ன செய்யறாராம், அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்குறாரு. ரெண்டாவது மோதிரம் அப்படின்னு சொன்னா அது என்னது, ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது இல்லை, ஒரு அதிகாரம்னு சொல்றத விட நமக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா ஒரு குடும்பத்தோட கூட இருக்கிற ஒரு பெரிய உறவு அதை நமக்கு காட்டுது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்பதை காட்டுறது அந்த மோதிரம். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்ற, ஆண்டவர் நமக்கு அவருடைய நம்ம என்னபடி அழைக்கிறார், அவரு சொந்த பிள்ளைகளாக புத்திரர்களாக நம்மை அழைக்கிறார். நம்ம என்ன சொல்றாரு, நீங்க ராஜாக்களா இருக்கிறீங்க, ஆசிரியர் குடும்பமா இருக்கிறீங்க, நம்மள உப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தருவார். பாதரை செய்தி போடுங்க அப்படின்னு சொன்னா பாதரை செய்தி நம்ம காட்டுச்சுன்னா அவருடைய பாதையில நம்ம செல்லணும். அந்த வழி பாதை செல்லும் பொழுது அவர் எப்படி வழி நடந்தாரோ அப்படி நாமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கெட்டக்குமாங்க நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். அந்த தகப்பனுடைய அன்பை என்னால் என்ன செய்ய முடியல, இன்னும் கூட என்ன செய்ய முடியலன்னா புரிந்து கொள்ள முடியல. எப்படி இப்பேற்பட்ட ஒரு நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம், நமக்கு ஒருத்தருக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டா கூட நமக்கு என்ன செய்யல, மன்னித்து மறக்க முடியல. மன்னித்து தான் நினைக்கிறோம். நிறைய நேரம் என்ன செய்யறோம், அன்னைக்கு நீங்க அப்படி பண்ணீங்கல்ல, அன்னைக்கு நீங்க எனக்கு அதை செஞ்சீங்கல்ல அப்படின்னு நமக்கு சொல்ல வருது. ஆனா ஏசப்பா நமக்கு ஒரு நாள் அப்படி சொன்னதில்லை. எனக்கு இந்த கதை வாசிக்கும் போது அதாவது தோணுச்சு, ஆண்டவரே இந்த மாதிரியான குணாதிசயம், இந்த தகப்பனை போல ஒரு நல்ல குணம் எனக்கு தேவை. உம்முடைய வேதத்தை படிக்கிற எனக்கு அந்த மாதிரி குணாதிசயங்களை நான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அநேக நேரங்களில் நமக்கு என்ன இல்லை, அந்த மாதிரியான நம்ம தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோம். ஆனால் நம்ம தவறை மறப்பதற்கோ இல்லை மன்னிப்பதற்கோ நமக்கு என்ன இல்லை, ரொம்ப மனசு இல்லை. எப்படி கெட்ட குமாரனுடைய அப்பாவுக்கு இருந்துச்சோ, சொந்த பிள்ளை எல்லாம் சொத்தெல்லாம் எடுத்து அழிச்சிட்டு வந்த பிள்ளைய கூட என்ன செய்யல, அவர் ஓடி போய் என்ன செய்யறாரு, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்துக்கு போறார். குமாரன் தகப்பனே நோக்கி தகப்பனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீ அந்த தகப்பனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சுட்டாரு, அது எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அதேதான் ஆண்டவர் கூட, நீங்க ஆண்டோடைய பாத்துல போய் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நாங்கள் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அல்லது உண்மை விட்டு பின் வாங்கி போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, நம்மை மன்னித்து ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீ ஏன் அதை செஞ்ச, உனக்கு எத்தனை தடவை நான் ஞாபகப்படுத்தினேன் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதை பற்றி அவங்க உடனே நமக்கு மன்னிச்சு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தர காத்துருக்க. அப்படி இந்த நாளில் நமக்கு அப்படி ஒரு நல்ல நாளாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்ம என்ன செய்வோம், நம்முடைய தகப்படத்துக்கு திரும்பி போவோம். அந்த தகப்பன் நமக்கு என்ன செய்வார், நல்வழி படுத்துவார். எல்லாருமே என்ன செய்வோம், ஆண்டுல பாவ மன்னிப்பு பெற்று சந்தோஷம் சமாதானத்தோடு இந்த நமக்கு கொடுத்துருக்கிற நாட்கள் எத்தனை நாள் இந்த உலகத்துல தெரியாது இல்லையா. இப்போ இருக்கிற நாளளவோ நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்போம். அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும், எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஏன்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லா காரியங்களும் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் பட்டினியா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் எல்லாமே நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பண பிரச்சனையில இருந்தாலும் எல்லா காரியத்துல இருந்து யார் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். நம்ம என்ன செய்யணும், அவருடைய பாதத்துல போய் என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம பாதத்துல மன்றாடி மன்னிப்பு கேட்டு நம்ம தாழ்த்தி அவத்துல ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா, இனி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைன்னு கூப்பிடுறது கூட நான் அருகதை அற்றவள் அப்படி அருகதை அற்றவன் என்று சொல்லி அவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா அவர் நம்மை கட்டி அணைத்து, இல்லை நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லி அவர் நம்மை என்ன செய்யறாரு, அவருடைய நீதியின் வஸ்திரம் நம்மை உடுத்தி அவருடைய மகனாகவும் மகளாகவும் நம்மை மாற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அந்த நாள் இந்த நாள் நமக்கு கிடைக்க கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா என்னை ஆண்டோடைய பக்கத்தில் நன்றியோட அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்க தேவன் கிருபை செய்வாராக. உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு கர்த்தாவே எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிறவரே, அல்லது எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒரு நாளும் கிருபையா இருப்பவரே நோக்கி கூப்பிடுகிறோம். தகப்பனே ஆண்டவரே, நீர் எப்படி நாங்கள் இடத்துல வரும் பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உடைய நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை உடுத்தி ஆண்டவரே உங்களுக்கு எடுத்திருக்க எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த உலகத்துல ஜீவிக்க எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளை காணும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கிருபை இருந்து எங்களை வழிநடத்திட்டு நாங்கள் உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. ராஜ்யம் வரும்பொழுது நீ எங்களுக்காக ஆயத்து பண்ணப்பட்டிருக்க அந்த இடத்துல
நாங்கள் உம்மோடு கூட நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபங்கள தகப்பனே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.